ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த பைத்தங்காய் செடி வளர்ப்பை பற்றி போட்டிருக்கேன். ஆனால் அதில் காய்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் காட்ட போகிறது வந்து நல்லா காஞ்சி ஒரு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற ஒரு பைத்தங்காய் செடியை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது தான் அந்த பைத்தங்காய். பாருங்கள் எந்தளவு நீட்டாக பைத்தங்காய், அதாவது ஸ்னேக் பீன்ஸ் என்றுவாங்க இங்கிலீஷில், எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு 4-5 காய் தான். அது நல்லா முத்தி போயிருக்கு. பாருங்கள் நல்லா முத்தி போயிருக்கு. இதை இன்றைக்கி கொடுங்கலாம். இது நல்லா முத்தி பாம்புண்ட வால் மாதிரி இருக்குது. அதாவது இங்கிலீஷில் ஸ்னேக் பீன்ஸ் என்றுவாங்க. அதாவது பாம்பு பீன்ஸ், பைத்தங்காய். இது தான் அது. நல்லா நீட்டாக ஒரு 4 காய் இருக்குது. இலைகளை பார்க்க நல்லா விரிஞ்சு ஆரோக்கியமாக இருக்குது. இது நீங்கள் அந்த பச்சையை பார்க்கும்போது தெரியும் அந்த இலையின் ஆரோக்கியம். அதாவது ஒரு தாவரத்தின் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அதோட இலையை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நோய் வந்து பழுதாகி கொண்டு போகிற இலைகள் பாருங்கள் அவ்வளோ பச்சையாக இருக்குது. பச்சையை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் இந்த அளவு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லித்தான். அப்படியே இது வளர்ந்து அப்படியே கொடி மாதிரி ஒரு பாம்பு கொடி தான். பாருங்கள் பாம்பு சுற்றுற மாதிரி சுற்றி தடியை சுற்றி அப்படியே உயர்ந்து போயிடும். இதுதான் அந்த பைத்தங்களை உண்டு. இதை நான் உங்களுக்கு அறுவடைக்கு பாருங்கள். முதலாவது காய் உங்களுக்கு பிடிங்கி காட்டுறேன். இல்லைங்க கை தட்டுங்க. வா 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 ஓகே, பிடுங்கியாச்சு ஒன்று. என்னொன்று பிடுங்குறேன். 2 சின்ன ஒரு கண்டு ஒரே ஒரு இதில் 5 பைத்தங்காய் பிடிங்கிருக்கேன். உங்களுக்கு முன்னால் தான் பிடிங்கன்னா 5 சின்ன ஒரு இதில். இதில் பாருங்கள் நண்பர்களே, இந்த பைத்தங்காய் செடிக்கு ஒரு பூச்சி வந்து அரிச்சிருக்கு. ஸோ இந்த பூச்சிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செஞ்சேன்ட்டு. பாருங்கள் இது நல்லா வளர்ந்த செடி ஒன்று தான். இந்த பூச்சி அடித்து இங்கே பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இந்த பூச்சி அடித்து ஏதோ இந்த ஒரு பங்கஸ் மாதிரி ஒன்று வந்து இது ஃபுல்லாக நாசமாக்கிருக்கு. பார்த்தீங்க வடிவாக பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மருந்து தேவை, என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கட்டாயம் அதை வர வைக்கின்றேன். நானும் இதை தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்க யாரையும் கேட்டு அதுக்கான தீர்வை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ பேக்டீரியா மாதிரி வந்திருக்கண்டு. அநியாயம், ஒரு செடி அநியாயம். அப்படி நான் 3 தான் வச்சேன். உங்களுக்கு தெரியும், முதலில் பழைய வீடியோ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அந்த 3ல் ஒன்று அப்படியே நாசமாக போய்கொண்டு இருக்குது. கவலையாக தான் இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போகுது.